ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் தான் இருக்கோம் நம்ம. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ ஒரு நிமிஷம் வேல்யூபுளாக தான் இருக்கும். கண்டிப்பாக தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கடைசியில் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே வாங்க யூனியன் செட் பண்ணிக்கலாம். அதாவது யூனிட்ஸ் பொறுத்தளவில் மில்லிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. ஒரு புதிய ட்ராயிங்கில் தான் நம்ம இருக்கோம். ப்ரிசிஷன் வேல்யூ 0ன்னு எடுத்துக்கோங்க. லிமிட்ஸ் LIM என்டர்னு கொடுங்க. லிமிட்ஸுக்கு ஷார்ட்கட் அதுதான். 0,0 500,500. ஓகே ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். ஜூம் ஆல் பண்ணிக்கோங்க. ஹோம் ஐக்கான் 2Dயில் வச்சுக்கிட்டு ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வரப்போகிற ட்ராயிங் வந்து இங்கே ரைட் சைட்லேருந்து இப்படி தான் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்கிள் ஒன்று போடணும். 2 சர்க்கிள் போடணும். அதில் ஒரு சர்க்கிளோட வேல்யூ 27 ரேடியஸ். ஓகே, 27 ரேடியஸ். அதுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுட்டேன். அடுத்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா அதே மையத்தில் கரெக்டாக 15க்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே ஓகே ஃபைனலில் பார்த்திங்கன்னா சர்க்கிள் சூப்பராக போட்டாச்சு. இப்போ லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துக்கோங்க. லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 75 என்டர். ஓகே, 75க்கு எடுத்துக்கோங்க. 75க்கு எடுத்த பிறகு ஆப்செட் பண்ணணும் இந்த லைனை. ஆப்செட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா O என்டர் கொடுத்துக்கோங்க. 10 என்டர் கொடுத்துக்கோங்க. அதாவது மேலேயும் கீழேயும் ஆப்செட் 10க்கு ஆப்செட் பண்ணணும் இந்த லைனு. இப்போ நமக்கு சென்ட்ரல் லைன் தேவையானா கண்டிப்பாக கிடையாது. 2 விதமான சர்க்கிள் இது உள்ளே வரையணும். அதை வரைஞ்சிட்டு நம்ம சென்ட்ரல் லைனை எடுத்துடலாம். ஓகே ஓகே ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத பகுதிகளை நம்ம இப்போது ட்ரிம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எது வரையும் நமக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் இந்த லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கிள்லேருந்து உள்ள ஒரு 30 என்டர் கொடுங்க. 30 என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல லைன் ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் நமக்கு தேவை. ஓகே 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 நான் இது வரையும் லைன் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சி என்டர்னு சொல்லிவிட்டு இங்கே சர்க்கிள் வரையணும் நம்ம. ஓகே, அதாவது இங்கே ஒரு சர்க்கிள் நம்ம வரையணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே இப்படி லைன் ஷார்ட்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக சென்டர் பாயிண்ட் காமிக்கும். ஓகே, இப்போது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் பாயிண்ட் காமிக்குது. நான் வந்து இதை இப்படி வரைஞ்சிட்டேன். ஓகே, இதே மாதிரியே எனக்கு ஆப்போசிட் சைடில் வேணும். ஸோ நான் மிரர் பண்ணிக்கிறேன். MI என்டர், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர், சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்வைஸ்லேயோ இப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணிவிட்டு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நோ கொடுத்துருங்க. எஸ்ன்னு கேட்கும், நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ எனக்கு டோட்டலி தேவையான ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. இப்போது தேவையில்லாததெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். TR என்டர் கொடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பார்ட் தேவையில்லை, ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன். இதில் ஆஃப் சர்க்கிள் மட்டும் வச்சுக்கோங்க. ஆஃப் சர்க்கிள் டெலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுவும் தேவையில்லை. இந்த லைன்ஸ் எல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே இந்த மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. அதேமாதிரி இதையும். ஓகே, சென்ட்ரல் லைன் மட்டும் இருக்கட்டும். நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும் இல்லையா? அதை வரைஞ்சிட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம் ஃபைனலாக. ஓகேவா? ஓகே ஓகே நான் ஃபைனலாக ட்ரிம் பண்ணிவிட்டேன். ஒரு சூப்பரான ஒரு சைடு கிடச்சிருச்சு எனக்கு. அப்புறம் ஆப்போசிட் சைடில் மட்டும் அப்படியே பாதியில் இருக்குது. அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இந்த லைனை ஃபஸ்ட்டு இப்படி எட் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 10, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போது லைன் எடுத்துக்கோங்க. ஆப்செட் எடுத்துக்கோங்க. O என்டர், 10 என்டர்னு கொடுத்துருங்க. இந்த லைனை ஆப்செட் பண்ணுங்கள். உள்ள ஆப்செட் பண்ணியாச்சா? ஓகே, அகைன் லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த ஏஜ் எப்படி இணைங்க, இதையும் ஆப்செட் பண்ணிடுங்க. O என்டர், 10 என்டர், இதையும் இப்படி உள்ள ஆப்செட் பண்ணிவிட்டு இந்த லைன் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த மையம் கிடச்சிருச்சு. இந்த 2 மையத்துலேயும் நான் சர்க்கிள் வரைய போகிறேன். சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 6. அப்போ ரேடியஸ் 3ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் 3 என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேடியஸில் விழுந்துடும். ஓகே ஓகே இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிட்டு இதை ட்ரிம் பண்ணுறதுக்கு நான் டெலீட் பண்ணிடலாம். டோட்டலாக இந்த லைனை எனக்கு தேவையில்லை. செலக்ட் பண்ணி
டெலிட் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு விதமான ஸ்பானர் மாதிரியே இருக்கும், இருக்கா இல்லையா? பார்த்துக்கோங்க. நான் ஃபைனலாக ரெடி பண்ண ஆப்ஜெக்ட் இதுதான் 2D ஆப்ஜெக்ட். இப்போது இதுக்கு வந்து ஒரு சில டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருவோம். டைமென்ஷன்லாம் கொடுத்துட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். அனோட்டேஷன் போய்க்கோங்க. டயாமீட்டர் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கிளில் நான் டயாமீட்டரில் நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே 6 டயாவில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 6 டயாவில் தான் இருக்கும். ஓகே நான் கொடுத்துட்டேன். இதை பார்த்தீங்கன்னா ரேடியஸில் நான் குறிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அனோட்டேஷன் போயிட்டேன். ரேடியஸ் எடுத்துகிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளை ரேடியஸில் நான் கொடுத்துட்டேன். ஓகே இப்போது டி என்டர் கொடுத்துக்கோங்க. நம்ம அளவு பார்த்திங்கன்னா அளவு சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம மாடிஃபைடுன்னு போய்ப்போம். டீன்னு கொடுத்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மாடிஃபைடு போயிட்டு அதில் வந்து நம்ம அளவை கொடுத்துடலாம். 12 நான் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டு ஹைட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டேன். செட் கரண்ட் கொடுத்துட்டேன். க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது 10க்கு. ஸோ இதை நான் இப்போது குறைக்கிறேன். மாடிஃபைடு போயிட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டேன். டெக்ஸ்ட்டில் 12ன்னு கொடுத்துருந்தேன் இல்லையா, 6ன்னு கொடுக்குறேன். 6ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். ஓகே செட் கரண்ட் க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே தான் எனக்கு. இப்போது இந்த டயாமீட்டரை மட்டும் நான் கொஞ்சம் தள்ளி குறிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகே இப்போ நான் ஓவராலாக இந்த ரேடியஸையும் குறிக்கணும். ஓகே இந்த ரேடியஸை நான் குறிச்சிட்டேன். ஓகே இப்போ அனோட்டேஷன் போயிட்டு ஓவராலாக லென்த்து எவ்வளோதுன்னு பார்த்துருவோம். ஓகே இது ஓவரால் லென்த்து குறிச்சாச்சு. அதாவது 83ன்னு இருக்குது. புள்ளியில் வருது. இந்த புள்ளியில் வேண்டியில்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அகைன் இந்த ஹைட் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஓகே கரெக்டாக 20 இருக்குது. 20.0000ன்னு காட்டுது. ஒருவேளை எனக்கு பாயிண்டில் எதுவும் வேணான்னா டி என்டர் கொடுத்துக்கோங்க. மாடிஃபைடு கொடுத்துட்டு மாடிஃபைடில் போயிட்டு சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ்ன்னு இருக்கும். ஃபிட்டு இருங்க வர ப்ரைமரி யூனிட்ஸ்ன்னு இருக்கும். ப்ரைமரி யூனிட்ஸில் போயிட்டு ப்ரிசிஷன் வேல்யூ 0ன்னு வச்சுருங்க. 0ன்னு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லுன்னு வரும். அதாவது 6னா வெறும் 6ன்னு மட்டும் காமிக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் உண்மையிலேயே நீட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ.